என்று உரக்க சிரித்த மகிழ்வேந்தன் விஜயிடம், சரியா போச்சு போம்மா, உன் நிலைமையும் அங்க மோசம்தானா என்று உரக்க சிரித்த மகிழ்வேந்தன் விஜயிடம், இன்னும் வானிலை மாறலையா? ஆமாண்ணா என்று முகத்தை சுணக்கமாய் வைத்து கொண்டு கூறினாள். இந்த விஷயத்துல அண்ணனும் தங்கையும் ஒரே மாதிரி போல என்று அவனும் சிலாக்கித்தான். நீங்க ஏன்னா இவ்வளோ மெலிஞ்சிட்டீங்க? அஞ்சலி உங்க போட்டோவை காண்பித்திருக்கா. நான் உங்களை இன்னும் நல்லா பார்த்துருக்கேன் என்று நெகிழ்ச்சியுடன் கேட்டாள் விஜிதா. அவளின் அந்த கேள்வியில் மகிழ்வேந்தன் விரக்தியாய் சிரித்தவன், ம், ஏதோ இதாவது இருக்கேனே விஜயம்மா என்று விரக்தியாய் கூறினான். அவனின் அந்த பதிலில் விஜயின் கண்களே கலங்கியது. அவன் அஞ்சலியை பிரிந்து எவ்வளவு வாடுகிறான் என்று உணர்ந்தாள். மகிழ்வேந்தன் தான் சூழ்நிலையை மாற்றும் பொருட்டு அவளிடம் வேறு பேச்சிற்கு தாவினான். இருவரும் பேசிக்கொண்டே உண்டு கொண்டிருந்தனர். குணா விரைவாக வணிக வளாகத்திற்கு வந்து சேர்ந்திருந்தான். கடைகளையும் அலசினான். அவள் மனையால் அங்குள்ள அனைத்தும் எங்கும் இல்லை. அவனுக்கோ மனதில் கிளி பிடித்தது. அவன் யோசித்து கொண்டே உணவு கூடத்திற்கு நகர்ந்தான். மெதுவே அங்கு சுற்றும் முற்றும் பார்த்தவன் கவனித்தான், ஒருவனுடன் பேசிக்கொண்டே அப்போதான் சாப்பிட்டு கொண்டு இருப்பதை. அதில் அவன் புருவங்கள் முடிச்சிட்டன. பக்கத்தில் சென்று யார் என்று பார்த்தபோதுதான் தெரிந்தது அவன் மகிழ்வேந்தன் என்று. அவர்கள் இருவரும் சிரித்து பேசிக்கொண்டே இருந்தனர். அவன் வயிறு காந்தியது. பொறுக்காமல் அவர்கள் அருகில் சென்றவன், இவன் கூட எல்லாம் உனக்கு என்னடி பேச்சு? இதுக்கு தான் அஞ்சலி கூட வராம நீ மட்டும் தனியா வந்தியா என்று அவள் மேல் தான் குற்றம் என்பது போல் கூறினான் குணவர்மன். அவனின் குற்றச்சாட்டில் விஜிக்கு கோபம் தலை தூக்க, இந்த கேள்விக்கு நான் காலையிலேயே பதில் கொடுத்ததாக ஞாபகம். இல்லைனா திரும்பவும் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. என் புருஷன் நீங்கள், என்னை தாலி கட்டுனது நீங்கள். உங்களுக்கே பொண்டாட்டி கூட வர நேரம் இல்லாத போது அஞ்சலியை நான் ஏன் தொந்தரவு செய்யணும்? சூடாகவே பதில் கொடுத்தாள் விஜிதா. இவர்களின் உரையாடல் மகிழ்வேந்தனை சங்கடத்திற்கு உள்ளாக்கியது. கணவன் மனைவி பிரச்சனையில் அவனும் எப்படி தலையிடுவான்? அதனால் நீங்க பேசிட்டு இருங்க, நான் பில் கொடுத்துட்டு வந்துடுறேன் என்று கூறிவிட்டு நாசுக்காக விளங்கினான். ஹே, என்னடி ரொம்ப பேசுற? அடிச்சு பல்ல கலட்டிடுவேன், ஜாக்கிரதை. வந்தவன் எனக்கு கூப்பிட வேண்டியதானடி? இல்லை, நீ ஏன் கிளம்பி இருக்கணும்? அதை விட்டுட்டு கண்டவன் கூட உனக்கு என்னடி பேச்சு? அவர் ஒன்றும் கண்டவர் இல்லத்தான். மகிழ்வேந்தன் அண்ணா அஞ்சலிக்கு புருஷன், நமக்கு உறவு. உங்களுக்கு சகல, எனக்கு அண்ணன் என்றே விம் போடாத குறையாக விளக்கினாள் விஜிதா. என்னடி உறவு முறை எல்லாம் மலமா இருக்கு? அஞ்சலியே உறவு இல்லைன்னு சொல்றா, நீ என்னமோ அவனை அண்ணன்னு சொல்ற. அஞ்சலி வார்த்தையாக தானே சொல்றா, எங்க அவளை இல்லைன்னு நிரூபிக்க சொல்லுங்க பாப்போம். அதில் அவனே வாயடைத்து போனான். விஜி, இந்த விஷயத்துல நீ தேவையில்லாம தலையிடாத, இது அஞ்சலியோட வாழ்க்கை என்று அவளை தள்ளி நிறுத்தி கூறினான். அவனின் பேச்சில் விஜி உடைந்து அழுதாள். அதில்தான் குணா தன் தவறை எண்ணி நொந்தான். நான் யாரையோவா அத்தான்? அஞ்சலி எனக்கு மாமா மகள். அது மட்டும் இல்லாம அவ என் தோழியும் கூட. நானும் அவ வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்க மாட்டேனா என்று ஆதகமாக வினவினாள். சாரிடி என்று அவளிடம் மன்னிப்பு வேண்டினான். அவள் அதை விடுத்து அஞ்சலியின் வாழ்க்கையை முன்னிறுத்தி பேச ஆரம்பித்திருந்தாள். கொஞ்சம் மகிழ்வேந்தன் அண்ணாவையும் புரிஞ்சுக்கோங்க அத்தான். அவரு நம்ம அஞ்சலியை கைவிட நினைக்கலையே, அவ கூட வாழணும்னு தானே நினைக்கிறாரு. கொஞ்சம் அவரை நல்லா கவனிச்சு பாருங்க. அவர் எப்படி உருக்குலைஞ்சு போயிருக்காருன்னு. இதுலேயே புரியல அவர் எந்த அளவுக்கு அஞ்சலி மேலே உயிரா இருக்காருன்னு என்று விஜி அவனின் நிலையை கூறினாள். அப்பொழுதுதான் குணவர்மன் கவனித்தான் மகிழ்வேந்தனை. இரு கைகளை கட்டிக்கொண்டு சுவற்றில் சாய்ந்து எங்கோ வெறித்து கொண்டிருந்தான். அவனின் தோற்றமும் களை இழந்து காணப்பட்டது. வெகு நாட்களாக அவனிற்கு கேள்வி எழுப்பி கொண்டுதான் இருந்தது. மனசாட்சியின் கேள்விக்கு அன்று விடை கிடைத்திருந்தது. ஆம், அவன் தங்கையை அளவைத்தவன் ஒன்றும் மகிழ்ச்சியில் திளைக்கவில்லை என்று அவனுக்கு கிடைத்த விடையில் மூலம் அவன் கோபம்
பரிதாபமாக மாறியது. அவனை பற்றி அறிந்தவன் அல்லவா? குணவர்மன் சற்று நேரம் யோசித்துத்தான் பின்பு விஜயிடம், இப்போ என்ன? அதுக்காக அவனை நான் சிவப்பு கம்பளம் விரிச்சு வரவேற்கணுமா? அவனின் பேச்சில் கோபம் இல்லைதான், ஆனால் ஒரு ஆணின் பேச்சாக இருந்தது. அதில் விஜயும் தெளிவு பெற்றவள், அதை யார் செய்ய சொன்னாங்க அத்தான்? நம்ம பிரச்சனையும் கிட்டத்தட்ட இது போல ஒன்றுதான். ஆனால் நான் உங்களை விட்டோ நீங்க என்னை விட்டோ விலகி போகலையே. என்ன இன்னும் நம்ம குடும்ப வாழ்க்கைக்கு தான் அச்சாரம் போடல. அதுக்காக நம்ம காதல் செத்து போனதா ஆகிருச்சா என்ன? அவளின் பேச்சில் ஏக்கமும் காதலும் இலையோடியது. அதில் குணவர்மனே ஒற்றை புருவத்தை தூக்கினான். பாராட்டாய். என் பொண்டாட்டி மூளை கூட ரொம்ப ஸ்பெஷலா வேலை செஞ்சிருக்கு என்று நமண்டு சிரிப்புடன் கூறினான். அதற்கு விஜி அவனை முறைத்தாள். இவர்களின் சைகையில் உரையாடல் சுகுமமானதைக் கண்ட மகிழ்வேந்தன் அருகில் வந்தான். சரிம்மா, 2 பேரும் பார்த்து போங்க, நானும் கிளம்புறேம்மா. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்று அவன் கையில் இருந்த பரிசை அவர்களிடம் நீட்டினான். அதில் விஜி குணாவின் அனுமதிக்காக முகம் பார்க்க அவன் கண் சிமிட்டி தன் சம்மதத்தை கூறினான். அவர்கள் இருவரும் ஆசை இருந்தது. விஜி மகிழ்ச்சியாக, ரொம்ப நன்றி அண்ணா என்று சிரிப்புடன் கூறினாள். இருக்கட்டும்மா, இப்போதைக்கு இதுதான் முடிஞ்சது. சீக்கிரமா ஒரு பெரிய பரிசோட அண்ணன் வர என்று கூறிவிட்டு அமைதி காத்தவன் தயக்கத்துடன், என் வாழ்க்கை இனி அஞ்சலியோட தான் குணா. நான் என் மனைவி இல்லாம இந்த சென்னையை விட்டு போக மாட்டேன் குணா. நீயும் விஜயும் சந்தோஷமா வாழ்க்கையை ஆரம்பிங்க. என் காவியா நான் பார்த்துக்கிறேன் என்று கூறியவன் அவனிடம் ஒரு பத்திரத்தாளை நீட்டினான். இதுல மட்டும் எப்படியாவது உன் தங்கை கையெழுத்து வாங்கி தரணும் குணா, ப்ளீஸ். குணவர்மன் அவனை கேள்வியாய் பார்க்க உதட்டில் பூத்த லேசான சன்ன சிரிப்புடன் மகிழ்வேந்தன் கூறினான். உன் தங்கை கொடுத்த மாதிரி இது விவாகரத்து பேப்பர் இல்லை. அது அப்பவே கிழிச்சு போட்டுட்டேன். இது அவள் என் முன்னேற்றத்துக்காக உதவின பரிசு. படிச்சு பாரு, புரியும் என்று கூறி அதை அவனிடம் கொடுத்தான். குணவர்மன் அதை பார்த்து படித்தவன் ஆச்சரியத்தில் கண்களை விரித்தான். ஆம், மகிழ்வேந்தன் தன் மனைவிக்காக ஒரு நிறுவனத்தையே உருவாக்கியிருந்தான். அவனின் காதல் மனம் அப்பொழுதுதான் அவனுக்கு முழுதாய் விளங்கியது. இதை பத்தி காவியாக்கு தெரிய வேண்டாம் குணா. அவளுக்கு நேர்ல பார்க்கும்போது தெரிஞ்சா போதும் என்று கூறினான். சரிம்மா, நான் அப்போ கிளம்புறேன் என்று கூறி அவன் கிளம்ப ஆயத்தமாக திரும்பி சிறிது தூரம் சென்றதும், மகிழ் என்று குணா அவனை அழைத்தான். அதில் புருவ சுளிப்புடன் திரும்பியவன் கண்களாலேயே என்ன என்று விசாரித்தான். சாரி மகிழ், உன்னை ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். குணாவின் பேச்சில் உதட்டை வளைத்து லேசாக சிரித்தவன் அவனை மன்னிக்கும் விதமாய், ரொம்ப சந்தோஷம் மச்சான். ஆனால் என்னை மன்னிக்க வேண்டியவள் முடியாதுன்னு சொல்லி அடம்பிடிக்கிறாளே என்று விரக்தி சிரிப்புடன் கூறினான். அண்ணா, கண்டிப்பா அஞ்சலி உங்களை ஏத்துக்குவா. அதுக்கு நாங்க பொறுப்பு என்று அவள் கூறிவிட்டு குணாவிற்கு கஞ்சாடை காட்ட, குணாவும் அவள் மொழி புரிந்தவனாய் கண்டிப்பா என்று உறுதியளித்தான். மகிழ்வேந்தன் மகிழ்ச்சியுடன் வலது கையில் கட்டை விரலை நிமிர்த்தி காட்டி கண் சிமிட்டி சரி என்பது போல் சைகையில் கூறியவன் மகிழ்ச்சியுடன் சென்றான். குணா விஜி இருவருமே அந்த மகிழ்ச்சி சொற்றியது. அனைத்தும் அவர்கள் தங்கள் வீடு செல்லும் வரை. வீடு சென்றவர்கள் அறைக்குள் நுழைந்ததும் விஜி சற்று முன் நிகழ்ந்ததை கூட மறந்து முகம் இறுகியது. குணாவின் 3ஆம் ஆள் தோரணை பேச்சில் விஜயால் என்ன முயன்றும் அவளை கட்டுப்படுத்த இயலவில்லை. அவள் அழுகையில் விம்பினாள். குணாவோ தன்னவளின் அழுகைக்கான காரணம் புரியாது குழப்பத்துடன் அவளை பார்த்து கொண்டு இருந்தான். நேரம் செல்ல செல்ல அவள் அழுகையும் விம்மலும் கூடியதை தவிர குறையவில்லை. அதற்கு மேல் அவனும் பொறுக்காமல் விஜியை நெருங்கி, விஜி விஜி இங்க பாருடி, எதுக்குடி இவ்வளோ அழுக என்று தன்மையாகவே கேட்க முயன்றான். ஆனால் அவன் மனையாட்டியோ அதற்கு விட்டால் அல்லவே. அவனின் கைகளை தட்டிவிட்டு அவள் அழுகையை செவ்வென தொடர்ந்தாள். அதில் பொறுமை இழந்த குணவர்மன் விஜி என்று உச்சஸ்தானியில் கத்தினான். அவனின் அதீத உயர்ந்த குரலே அவனை மெதுவே ஏறிட்டு பார்த்தவள் விம்மிக் கொண்டே இருந்தாள். எதுக்குடி இப்போ அலற? இப்போ மட்டும் காரணம் சொல்லாம திரும்பவும் ஆரம்பிச்சா அரைஞ்சிருவன் பார்த்துக்கோ
என்று கோவமாய் கூறினான். அதில் சற்று அழுகையை அடக்கியவள் தேமலில் இருந்தாள். அவள் களைப்பார தண்ணீரை அருந்த கொடுத்தான் குணவர்மன். தண்ணீர் அருந்தியதும் சற்று ஆசுவாசம் அடைந்தாள். இப்ப சொல்லு, எதுக்கு இப்படி அலற? நல்லா தானே பேசிட்டு வந்த, என்ன ஆச்சு என்று தன்மையாக வினாவினான். அவனை குற்றம் சாட்டும் பார்வை மட்டுமே பார்த்தாள், காரணத்தை கூறாமல். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டு பாருடி. நான் என்ன பண்ணேன்னு சொன்னாதானடி தெரியும். உன் மனசுல புகுந்து பார்க்குற பவர்லாம் என்கிட்ட இல்லடி. அது மட்டுமா? இல்லை, என்னையே சரியா புரிஞ்சுக்கல. இதுல என் மனசு எங்க தெரிய போகுது என்று விரக்தியாய் கூறினாள். கொஞ்சம் புரிகிற மாதிரி பேசுறியா? உங்களுக்கு என் மேல காதலே இல்லை. ஓ, அப்புறம்? இரு கைகளை கட்டிக்கொண்டு ஒற்றை புருவத்தை தூக்கி கேலியாக சொன்னான். ம், அப்படி இருந்தா அஞ்சலி வாழ்க்கையில தலையிட எனக்கு உரிமை இல்லைன்னு சொல்லியிருப்பீங்களா என்று ஆதங்கமாக வினவினாள். அவள் அழுகையின் காரணம் அவனுக்கு பிடிப்பட்டது. ஏய் லூசு, நான் அந்த அர்த்தத்துல சொல்லலடி. வேற என்ன அர்த்தம் குணவர்மன்? என்ன அர்த்தம்னு உங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? அவளின் அந்த மிடுக்கான பேச்சில் அவனிற்கு வியப்பும் சிரிப்பு அனைத்தும் தோன்றியது. ஆனால் சிரித்தால் சும்மாவே சாமி ஆடுபவளுக்கு வேப்பிலை வேறு கட்டிவிட்டால் அவனின் நிலைமை என்ன ஆகுமோ என்றே அவன் சிரிப்பை அடக்கி கொண்டு அவளை சமாதானப்படுத்த முனைந்து குணவர்மன் அவளை நெருங்கி நின்றான். அவனின் அருகாமை அவள் வார்த்தைகளை தந்தி அடிக்க வைத்தது. என் என் என்கிட்ட வராதீங்க ப்ளீஸ் என்று திக்கி திணறிக்கொண்டே பின்னால் நகர்ந்தாள். நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம அதை விட்டுட்டு இப்படி வரீங்கள, தள்ளி போங்க. அதான் நான் உங்களுக்கு யாரோவாச்சே. அவனிடம் வினவி கொண்டே பின்னால் நகர்ந்தவள் சுவற்றில் மோதி நின்றாள். குணாவோ இரு கைகளை கொண்டு அவளை அடைத்தவாறு சுவற்றில் பதித்திருந்தான். நான் தான் உங்களுக்கு யாரோவாச்சே, தள்ளிப்போங்க என்று சினுங்களாய் கூறிக்கொண்டு முகத்தை திருப்பினாள். குணாவோ அவளின் கன்னத்தில் அழுந்த பிடித்து, நீ எனக்கு யாருன்னு காட்டவா என்று கண்களில் காதலுடன் வார்த்தையில் மோகத்துடனும் கேட்டான் குணவர்மன். அவனின் கண்ணில் வழிந்த காதலில் அவள் சித்தம் தடுமாறினாள். ஆனால் கோபத்தை கைவிடாது முரண்டு பிடித்தாள். இப்படியெல்லாம் பேசுனா நீங்க என்ன பேசுனது இல்லைன்னு ஆகிடுமா? அவன் கண்களை பார்த்து இடக்காக கேட்டாள். குணவர்மன் அவள் சொன்னதை சட்டை செய்யாது அவளின் செவ்விதழை சிறை செய்திருந்தான். விஜயோ கோபம் மட்டும் என்ன, உலகமே மறந்து போனாள். குணவர்மன் இத்தனை நாளாய் அவளை விலக்கி வைத்திருந்த நாட்களை ஈடாக்க நினைத்தான். விஜயோ மூச்சுக்கு திணறினாள். வெகு நேரம் கழித்தே அவளை விட்டவன் அவள் ஆசுவாசம் அடைந்த பிறகு அவனின் முகத்தை பார்க்க வெட்கி தலை குனிந்தாள். அதை கண்டு கொண்டு அவனை மேலும் சீண்டினான். என்னடி, இப்போ புரிஞ்சுதா நீ யாரு? நீ எனக்கு சும்மா சமாளிக்க வேண்டாம், இதெல்லாம் போங்க ஆட்டம் என்று கூறிக்கொண்டே இரு கைகளால் முகத்தை மூடிக்கொண்டாள். அவளின் வெக்கத்தை ரசித்தவன், இதுக்கே இப்படி வெக்கப்பட்டா எப்படிடி? இன்னும் உன் அத்தா பாடத்தை ஆரம்பிக்கவே இல்லடி என்று நம்மட்டு சிரிப்புடன் கூறினான். கண் அவனின் வார்த்தையில் அவள் கலங்கினாள். உதடுகள் அழுகையில் பிதுங்கியது. அதில் வருத்தமுற்றவள், திரும்ப என்னடி? என்னை தப்பா நினைச்சுதானே தள்ளி வச்சிங்க அத்தான் என்று வேதனையுடன் கேட்டாள். அது இல்லடி, அந்த கோபம் எல்லாம் நீ எனக்கு அடுத்த நாள் ஒரு இச்சு கொடுத்தியே, அதுலேயே உன் அத்தா விழுந்துட்டேன். அஞ்சலி வாழ்க்கையை பற்றி நினச்சி தள்ளி இருந்தேன்டி. இதுக்கு நீ உதவ மாட்டேன்னு இல்லை, உன் மனசை கஷ்டப்படுத்த வேண்டாமன்னு தாண்டி தள்ளி நின்ன. நீ என் கையை உதறிட்டு போன பாரு, அந்த கோபம் தாண்டி. உனக்கு உங்கள் அப்பா மாப்பிள்ளை பார்த்தது உனக்கே தெரியாதுன்னு எனக்கு தெரியும்டி. சாரிடி கண்மணி என்று அவனின் பக்கத்தை கூறி கொஞ்சினான். விஜி பேச ஆரம்பிக்கும் முன், ஹே போதும்டி பேசுனதெல்லாம், நிறைய வேலை இருக்குடி பொண்டாட்டி. இந்த அத்தானுக்கு ஒத்துழைத்துடி செல்லம் ப்ளீஸ் என்று கொஞ்சி கெஞ்சி அவளை பார்வையால் களவாடி கொண்டிருந்தான் அவளின் கணவன். விஜி அவனின் இந்த பேச்சில் வாயடித்து போனாள்.
அவன் கண்களால் அவளை சிறை செய்தவன் மெதுவே தன் செயலை உணர்த்த ஆரம்பித்தான். முதலில் வெட்கத்தில் நெளிந்தாள். அவனின் கைகள் அவள் மேனியில் ஊர்வலம் போகையில் மன்னவனின் காதல் அவனின் வெட்கத்தில் கூட பொருட்படுத்தாதது அவனின் செயலுக்கு இசையவே செய்தது. ஒருவருள் ஒருவராய் கரைந்து சங்கமிக்க துவங்கினர். அங்கு அவர்களின் மஞ்சத்தில் அழகான இல்லறம் உருவாகியது. காலையில் கண் விழித்த விஜிக்கோ இரவு நடந்ததை நினைத்து அவள் முகம் வெக்க சிரிப்பை பூசிக்கொண்டது. அவன் கணவனோ தன் கைகளால் இவளைச் சுற்றி வளைத்து இறுக்கிக் கொண்டு இருந்தான். அவன் தூங்கிக் கொண்டிருக்கிறான் என்று நினைத்து அவன் நெற்றியில் முத்தமிட்டு அவள் விலகும் சமயம், என்னடி நைட்டு சொல்லி கொடுத்த பாடம் சரியா புரியலையா? அத்தானுக்கு எங்க இச்சு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன்ல. அவள் காதோரம் கேட்ட ரகசிய குரலில் துள்ளி குதித்து எழுந்தாள். குணவர்மன் அவளை பார்த்தவாறு புன்னகைத்து கொண்டு இருந்தான். அவளோ வெக்கம் பிடுங்க ஓடிச் சென்று குளியலறை முன் நின்றவள், சி போமாமா என்று வெட்கிக் கொண்டு புகுந்து விட்டாள். குணவர்மன் தன் அலுவலகத்திற்கு கிளம்பிக் கொண்டு இருந்தான். விஜி அவனுக்கு உதவி கொண்டு இருந்தாள். என்றும் போல் அல்லாது பார்த்து பார்த்து செய்து கொண்டு இருந்தாள். அவளின் அந்த செயலை பார்த்து குணவர்மனுக்கே உதட்டில் சிரிப்பு பூத்தது. என்னடி என்னைக்கு இல்லாம இன்னைக்கு ரொம்ப கவனிக்கிற? என் அத்தானுக்கு நான் பண்றேன், உங்களுக்கு என்ன என்று உதட்டை சுளித்து அழகு காட்டினாள் அவனின் மனையாள். அதில் லஞ்சையுற்றவன் அவளை வளைத்து பிடித்து கண்ணோடு கண் நோக்கினான். இப்பொழுது விஜியும் அவன் பார்வையை எதிர்கொண்டாள் காதலுடன். அந்த காதலில் கரைந்தவன் அவள் முகம் நோக்கி குனிந்து இதழ்களை சிறை செய்ய அவர்கள் அறைக்கதவு திறக்கப்பட்டது. அண்ணா என்று அழைத்து கொண்டு அஞ்சலிதான் வந்தாள். அங்கு அவள் கண்ட காட்சியில் வெட்கி போனாள். அவளின் அண்ணா என்ற சொல்லின் இருவரும் திடுக்கிட்டு பிரிந்தவர்கள் அஞ்சலியை அங்கு கண்டதும் சங்கடம் கொண்டனர். சாரிண்ணா, சாரி விஜி என்று மறுபேச்சு இல்லாமல் அந்த அறையிலிருந்து வெளியே சென்று இருந்தாள். குணா விஜி இருவருக்குமே குற்ற உணர்வு மனதை பிழிந்தது. அங்கு நிலவிய சங்கடமான நிலையை உடைத்தது விஜியின் குரல். சாரி மாமா, நானாவது கவனிச்சிருக்கணும். அஞ்சலிக்கு சங்கடமா இருந்திருக்கும்ல. விடு விஜிமா, நீ கவலைப்படாத. இனி ஜாக்கிரதையா இருப்போம், அஞ்சலி வாழ்க்கை சரியாகிற வரைக்கும். அத்தான், நான் ஒன்று சொல்லலாமா? அஞ்சலியை இப்படியே விட்டா அவள் வழிக்கு வரமாட்டா. அவளை நாம தான் நம்ம வழிக்கு கொண்டு வர வைக்கணும். அதுக்காக இந்த மாதிரி ஏதாவது செஞ்சுதான் ஆகணும் என்று கூறினாள். அதில் அவன் முகம் குழப்பத்தை தத்தெடுத்தது. நீ சொல்றது சரிதான், ஆனால் அஞ்சலி வேதனைப்படுவாளே. அத்தான், கத்தி எடுக்க பயந்தா சிகிச்சை அளிக்க முடியாது, அது மாதிரி தான் இதுவும் என்று அவள் விளக்கினாள். அதில் அவன் தெளிவி உற்றவன் சரிம்மா என்று கூறி செல்ல போகையில் அவன் கை பிடித்து நிறுத்தி அவன் முகம் பார்த்து கேட்டாள், இப்போவாவது நான் அஞ்சலி மேலே வச்சிருக்கிற பாசம் புரியுதா உங்களுக்கு? இப்போ நான் தலையிடலாமா என்று அவன் அன்று சொன்னதை காட்டி கேட்டாள். குணவர்மன் அவள் கண்களை மட்டும் பார்த்தவன் அவளை கைப்பிடித்து அழைத்து சென்று வரவேற்பறையில் நிறுத்தி சுற்றும் முற்றும் பார்த்தான். அஞ்சலியின் கார் அப்பொழுதுதான் வாசலை கடந்து வெளியில் சென்றதை உறுதி செய்து விட்டு, அப்பா அம்மா இங்க வாங்க என்று பெற்றோரை அழைத்தான். அவனின் அழைப்பில் வெளி வந்தவர்கள் அங்கு இருவரும் நிற்கும் கோலத்தை பார்த்து முதலில் புரியாமல் விழித்தனர். விஜி, இன்னைக்கு ஈவினிங் வெளியே போகணுமா? நீங்க ரெடி ஆகிக்கோங்க, இதுக்கான விளக்கத்தை என் பொண்டாட்டியே சொல்லுவான் என்று கண் சிமிட்டி கூறியவன் அவளின் உரிமையை செயலால் காட்டினான். அதில் விஜி மகிழ்வுற்றாள். நான் கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சு, நீங்க பேசிட்டு சொல்லுங்க. விஜி எனக்கு சொல்லுவா, நான் உங்க கூட வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு சென்றான்.
குணா சென்ற பிறகு விஜி தன் அத்தை மாமா இருவருக்கும் விளக்கினாள் தன் திட்டத்தை. நீ சொன்னது தப்பில்லதாம்மா. ஆனால் அஞ்சலி எப்படி எடுத்துப்பான்னு தெரியலையே. அவள் வருத்தப்படுவாளோமா என்று ராஜசேகர் தன் மகளை நினைத்து கவலையுடன் கூறினார். நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? விஜி சொல்றதுல தப்பே இல்லை. இவளை அப்படியே விட்டா அவ கோல் இறங்கி வரமாட்டா. எடுத்தாதான் குரங்கு ஆடுமாம். அதே போல் உங்க பொண்ணியுமா நம்ம வழிக்கு கொண்டு வர வைக்கணும். அதுக்கு நம்ம கோலா மாறிதான் ஆகணும் என்று மகா கூறினார். மாமா, நீங்க கவலைப்படுற மாதிரி இதுல எதுவும் இல்லை மாமா. மகிழனை பத்தி நீங்க சந்தேகமே பட தேவையில்லை. அவர் அஞ்சலியை கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துப்பாரு. அஞ்சலியும் அவர் மேல வெறுப்பு காட்டல. அவர் அவளை நிராகரிச்சுட்டு வேற பொண்ணோட வாழ்க்கையை இணைச்சிக்க போன கோபம். அஞ்சலி அவரை வெறுத்திருந்தா கண்டிப்பா அவரை கல்யாணம் பண்ணி இருந்திருக்க மாட்டா. போடான்னு தூக்கி போட்டுட்டு வந்திருப்பா. அஞ்சலி எனக்கு சொந்தம். நல்லது நடக்க நானும் உதவுவேன் மாமா. நான் ஏதாவது தப்பா சொல்லி இருந்தா மன்னிச்சிருங்க மாமா. மன்னிப்பெல்லாம் எதுக்குமா? உன் நல்ல மனசுக்கு நீயும் சந்தோஷமா இருக்கணுமா என்று மனதார வாழ்த்தினார். ஏம்மா, குணா கூட உன் மேல கோவமா இருந்தானே, நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கீங்களா என்று அவளின் அத்தை மகா வினாவினார். அவரின் கேள்வியில் விஜயின் முகம் செம்மையுற்றது. பதில் கூறாது வெட்கி தலை குனிந்தாள். மாமா, நான் போய் அவருக்கு கால் பண்றேன். அத்தை, நான் ரெடி ஆகிட்டு கீழே வரேன் என்று அவர்களின் முகம் பார்க்காது கூறியவள் சிரித்து கொண்டே சிற்றாய் பறந்திருந்தாள். அவளின் செம்மை பூத்த முகமும் வெட்கமும் கூறியது அவர்களின் சந்தோஷமான வாழ்க்கையை. அஞ்சலி வீட்டில் தனித்து இருந்தாள். வீட்டில் உள்ளவர்கள் திட்டமிட்டபடி அஞ்சலியிடம் ஒரு உறவினரின் வீட்டு கிரகப்பிரவேசத்திற்கு சென்று வருவதாக கூறி கிளம்பினார்கள். இவன் அன்னையிடம் கேட்டதற்கு, இல்ல அஞ்சலிம்மா, அங்க நம்ம சொந்தம் எல்லோரும் வருவாங்க. இந்நேரம் உன் விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அங்க வந்தா உன்னை சங்கடப்படுத்துற மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க. அதனால நீ வீட்லயே இருமா என்று கூறியிருந்தார். அவர்கள் இதை சொல்லும்போது கூட ஏதும் நினைக்கவில்லை. ஆனால் அவளின் தனிமை ஏதேதோ யோசிக்க சொல்லி தூண்டியது. அதுவும் மகிழ்வேந்தனின் நினைவுகள்தான் முழுமையாய் ஆக்கிரமித்திருந்தன. தனிமையில் இயல்பாக நினைவுக்கு வருவதுதான். ஆனால் இன்று அதிகப்படியான நினைவு. அவர்களின் திருமண புகைப்படத்தை கையில் வைத்துக்கொண்டு அதில் அவனின் முகத்தை மட்டும் வருடி கொண்டு இருந்தாள். அவனின் முகத்திற்கு முத்தம் வேறு வைத்தாள். அப்பொழுது அந்த நிழல் படத்துல இருக்கிற மாமனுக்கு கொடுக்கறத விட இந்த நிஜ மாமனுக்கு கொடுக்கு பொண்டாட்டி என்ற குரலில் தூக்கி வாரி போட எழுந்து நின்று திரும்பினாள். உதட்டின் மலர்ந்த நமட்டு சிரிப்புடன் கைகளை கட்டி கொண்டு நின்று இருந்தான் மகிழ்வேந்தன். அவனின் வரவில் அவள் பயந்து போனாள். அந்த கோபத்தில்